பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் வசனத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ராஜா. குறிப்பாக 1 நாளாகவும் 23ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், உம் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். உம் வார்த்தைகளின்படி எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கபடியால் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுக்கு நல்ல சத்தியங்களை கற்றுக் கொடுக்க போகிறதாயக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சபையார் ஆமென் சொல்லாமா? நாம் எல்லாரும் தயவுசெய்து உட்காருவோம். தேவஜனமே, இன்றைக்கு 23ஆம் அதிகாரம் 1 நாளாகமத்துக்கு வரை நம்மை கர்த்தர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த 23ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது நம்மலாம் ஹீரோவாக பார்த்த தாவீதுக்கும் என்ன ஆகிடுது? வயசாகிடுது. பைபிள் அவரை பார்த்து கிழவன் என்று சொல்லுகிறது. சிறு பையனாக இருக்கும்போது சிவந்த மேனியும் இளைஞனுமாய் இருந்த தாவீது, பாலகனாக இருந்த தாவீது இன்றைக்கு என்னவாயிருக்காரா? கிழவன். ஆக முதுமை என்பது எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் சகஜம், நம் வாழ்க்கையிலும் சகஜமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணுறவங்க இளமையாகவே இருப்பாங்களா? இல்லை, அவங்களுக்கு ஒன்று ஆகும், வயசாகும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இளமையாகவே இருப்பாங்களா? கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் கிழவர்களாய் ஆவாங்க. அந்த வயசானதை காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாமே தவிர வயசானது ஆனதே. இன்றைக்கு ஞானி சாலமோன் சொல்லும்போது சொல்லுவார், வாலிபமும் இள வயதும் மாயையே அப்படின்வார். அது ஒரு மாயை மாதிரி டக்குன்னு காணாமல் போயிடும் என்கிறது போல் இன்றைக்கு தாவீதுக்கு வயதாகிறது. பூரண வயது உள்ளவன். he was in his full age, he was in his ripe age. பழுத்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் வயசான பெரியவங்களை கூட என்ன சொல்லுவாங்க? தாத்தா நல்லா பழுத்த பழம். ஆனால் அந்த வயசான காலத்திலும் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கல்லூரி ஒரு நாள் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது அப்போ எங்கள் தாத்தா நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். எங்கள் தாத்தா, ஆண்டவர் எங்கள் தாத்தாங்களை ஆஸ்வதிக்கணும். 2 தாத்தாவுமே வீக்காக நோஞ்சானாலாம் இருக்க மாட்டாங்க, ஃபிட்டாக இருப்பாங்க. ஒரு சின்ன டம்மி கூட இருக்காது, இப்போ இந்த பெல்லி கூட பெருசாக இருக்காது, ஃபிட்டாக இருப்பாங்க. அப்பா வழி அப்பாவும் சரி, அம்மா வழி அப்பாவும் சரி. அப்போ ஒரு அங்கிள் என்னை பார்த்து கேட்டேன், இந்த தாத்தா யாரா? இது எங்கள் தாத்தா. நான் தாத்தா சூப்பராக இருக்குதுடா, தாத்தா சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. தாத்தா எப்படி? அப்போ தான் பார்த்தேன், நம்ம தாத்தா எப்படி இருக்காங்க? ஃபிட்டாக இருக்கிறாங்க. எங்கள் பையன் நேற்று ஸ்கூலுக்கு போகும்போது கேட்டான், அப்பா நீங்கள் என்ன சைக்கிளில் கூட்டின்னு போகிறீங்களே, தாத்தா அதாவது உங்கள் அப்பா உங்களை ஸ்கூல் கூட்டின்னு போனாரா? நான் சொன்னேன், எங்கள் அப்பா என்ன ஸ்கூல் கூட்டின்னு போகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார்ரா, நான் அது நோஞ்சானா இருக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா என்ன பள்ளி படித்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எங்கள் அப்பா அப்படி போல்டாக வந்து நிற்பார். சிரிக்கிறான். ஆக தலைமுறைகள் போக போக நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களை போன்று காட்சியளிக்கிறோமே தவிர ஆரோக்கியமாக இருக்கிறோமா என்று நமக்கு தெரியவில்லை. நம்மளை விட என் காலத்தில் எங்கள் அப்பா ரொம்ப ஃபிட்டு, எங்கள் தாத்தா ரொம்ப ஃபிட்டு. ஓகே, ஒரே விஷயத்தில் தான் தப்பிச்சு பிழைக்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினால்தான். அல்லேலூயா. தாவீதுக்கு வயசாயிருச்சு. நிறைய பிள்ளைகள், இந்த பையன் அந்த பையன் அந்த பையன் அந்த பையன், லாஸ்ட்டில் எந்த பையனும் கை கொடுக்கல. சின்ன குழந்தை 12 வயசு கூட குறைவான சாலமோன் தான் கை கொடுக்க போகிறான். அவன் கூட தான் அவர் இருக்க போகிறார். நிறைய வைஃபுகள் தாவீதுக்குன்றதுனால லாஸ்ட்டில் பட்ஷிபா கூட செட்டில் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அப்புறமா இன்னும் தாத்தா ஆகும்போது அபிஷாக்னு இன்னொரு லேடியை கல்யாணம் பண்ணுறாங்க. தாவீதை பத்திரமா பார்த்துக்கிட்டு எவ்ரிதிங் நான் பிப்ளிக்கல் அப்படிலாம் பைபிளில் சொல்லவே இல்லை. நம்ம பைபிள் படிக்கிற ஆளாக இருந்தாலும் டக்குன்னு உலகத்து ஜனங்க உள்ளே புந்து தான் ஐடியாவை கொடுத்து நம்ம பிடிச்சி தள்ளுருவாங்க, அதில் குழியில் தள்ளுறது போல். இப்போ சாலமோன் சின்ன பையன்தான், இவர் தாத்தா மாதிரி இருக்கிறாரு. அங்கே சின்ன பையனை போல் இந்த இடத்துல சாலமோன் இருக்கிறான். சாலமோனை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். டெலிகேட் பண்ண போகிறார் வேலைகளை. த பவர் ஆஃப் டெலிகேஷன். வேலைகளை பிரித்து இவருக்கு இந்த வேலை அவருக்கு அந்த வேலை என்று கொடுக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இஃப் வி ஆர் நாட் கோயிங் டு டெலிகேட் அவர் ஒர்க்ஸ், நம்ம பணியை சரியான மக்களுக்கு நம்ம பிரித்து கொடுக்கவில்லை என்றால் ஒரு நாள் நம்ம வேலை ஒழுங்காக செய்யலைன்ற கெட்ட பேர் நமக்கு வந்துடும். We cannot be heroes doing all works. எல்லா வேலையும் நான் பண்ணுவேன் நம்ம நினைக்கவே முடியாது தேவஜனமே. We need to delegate our works. ஆமென். இன்னைக்கு காலைல நான் மார்னிங் டியூஷன் வந்து உட்காந்ததும் அன்பு மகள் குடிக்க சுடு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் ஸ்கூலில் கொயர் முடிச்சுட்டு வரும்போது என்னை கொண்டு போய் விட்டது ஒரு பிரதர். திரும்பி கூட்டிகிட்டு வரும்போது இன்னொரு பிரதருக்கு ஃபோன் பண்ண. அவர் வந்து என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்லப்பா அப்படின்னு. எனக்கு ஒரு டம்ளர் லஸ்ஸி கலந்து கொண்டு வந்து கொடுத்தார். யோசிச்சு பார்த்தேன், ஒரே ஆளுக்கு இவ்வளோ வேலையை கொடுக்கும்போது அவங்களால செய்ய முடியல. டெலிகேட் பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக நடக்கிறது. ஸோ we need to delegate.
இன்றைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் மட்டும் தனியாக வந்து உட்காந்துன்னு நானும் ஒரு ஊழியம் செய்கிறேன்னீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. உங்களுடைய வேலையை யார் கையில் டெலிகேட் பண்ணி கொடுத்தீங்க. டயர்ட் ஆகிடுவீங்க, டென்ஷன் ஆகிடுவீங்க, பைத்தியம் பிடிக்கும், எல்லாமே நான் தான் செய்யணுமான்னு நீங்கள் டயலாக் பேசுவீங்க. உங்கள் டயலாக் யாரும் கேட்டுக்க போகிறதில்ல. அதே இந்த வேலைகளை சரியான நபர்கள் கையில் டெலிகேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நன்றாய் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரும் பாருங்க, அவர் 33 ஆண்டுகள் இந்த பூமியில் நம்ம ராஜா வாழ்ந்தார். த லார்ட் ஹிம்செல்ஃப் டிட் மினிஸ்ட்ரி. 3 ஆண்டுகள் ஊழியம் செய்து பகிர்ந்து கொடுத்து விட்டு பரமேறி போனார். இன்றைக்கு வரைக்கும் அங்கே அமர்ந்து கொண்டு பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஊழியம் கொடுத்தார், எனக்கு ஊழியம் கொடுத்தார், உங்களுக்கு ஊழியம் கொடுத்தார். வண்டர்ஃபுல்லான டைம். ஆக த பவர் ஆஃப் டெலிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. முதலாவதாக தன் மகனை, தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார். ராஜா வாக்குறது பெருசு இல்லை. யாரை ராஜா வாக்குறோம்? ராஜா பதவி என்றைக்கும் காலியாகத்தான் இருக்கிறது. மக்கள் தங்கள் தலைவனை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். மக்களுக்கு தலைவன் வேண்டும். பீப்புள் பை இன்டு their leaders. இவன் நல்ல தலைவன்னா நான் என் உயிரை அவனுக்காக கொடுக்க ரெடி என்று தான் மக்கள் வருகிறார்கள். ஆனால் அவன் நல்ல தலைவனாய் இல்லை என்றால், so God has chosen Solomon. சாலமோன் என்கிற நல்ல தலைவனை கர்த்தர் அந்த நாட்களில் இஸ்ரவேலுக்கு என்று தருகிறார். ஆக சாலமோனை, தன் மகனை இஸ்ரவேலின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நமக்கு இருக்கிற பதவி நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடும். சபை போதகனாய் நான் இருக்கலாம். நாளை நம் திருச்சபை இன்னும் வளர்ந்து பெரிய அளவில் போகலாம். ஆயிரக்கணக்கான ஆத்துமக்கள் வரலாம். ஒரு நாள் சீனியர் பாஸ்டர் என்ற பதவி என்னை விட்டு என்ன பண்ணும்? போகும். அது ஒரு மாயை. பணக்காரன்ற பதவி அவங்களை விட்டு போகும். இந்த தலைமை, அந்தந்த தலைமை, இந்த நாட்டில், இந்த ஊரில் உயர் பதவிக்கு வருகிறவருடைய பதவி அவர்களை விட்டு போகும். அது ஒரு மாயை. அது வேறொருக்கு கொடுத்தாகப்பட வேண்டும். Hallelujah. It has to be delegated. Before the position is being lost, you need to delegate. உங்கள் கையில் இருந்து பதவி பறி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிகேட் பண்ணிவிடுங்க. கிங் டேவிட் இதை செய்கிறார். வயசாயிருச்சு. எல்லா சிக்னேச்சரும் போடும்போது தன் பவரை டெலிகேட் பண்ணி தன் மகனுக்கு கொடுக்கிறார். எல்லாரையும் கூடி வர செய்தார். சமஸ்த இஸ்ரவேலரை கூடி வர செய்தார். லீடர்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலுடைய தலைவர்களை கூடி வரும்படி செய்தார். ஆசாரியர்களை கூடி வரும்படி செய்தார். லேவியர்களை கூடி வரும்படி செய்தார். அவர் மரிக்கப் போகிறார் என்று தெரிந்து விட்டது. அனைவரும் கூடி வர செய்து தன் மகனாகிய சாலமோனை ராஜாவாக மாற்றுகிறார். அல்லேலூயா. சாலமோன் எப்படி ராஜாவானார்ன்றதெல்லாம் நம்ம சாமுவேலின் புஸ்தகத்தில் படித்தோம். அது நம்ம இப்போ படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம த பவர் ஆஃப் டெலிகேஷன், வேலையை பகிர்ந்து கொடுப்பதை பற்றி நாம் படிக்க போகிறோம். See, when we give leadership to people, மற்ற மக்களுக்கு சரியான தலைமத்துவத்தை நம்ம கொடுத்து அவர்கள் அதை சரியான வகையில் நடத்தினாங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நன்றாக இருக்கும். நாம் செய்யவில்லை என்றால் அந்தந்த துறைகளிலே, அந்தந்த இடங்களிலே தொய்வு ஏற்படும். ஆமென். இன்றைக்கி மார்னிங் டிவோஷன் நம்முடைய திருச்சபையில் ஸ்டார்ட் பண்ணி 2015 ஆண்டுலேருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். 2012 ஆண்டு பிப்ரவரி மாதம் நான் 12 இந்தியாவுக்கு வந்தேன். அந்த வாரமே மார்னிங் டிவோஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வாரமே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கிருபையை கொடுத்தார். அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. நிறைய டைம் டேபிள். ஆரம்பத்தில் 5 to 6:30 வச்சோம். அப்புறமா 6 to 7:30 மாற்றினோம் கொஞ்சம் நாள் கழிச்சு. அதன் பிறகு அதிக நாட்கள் 9 to 10:30 நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சித்தமான அடுத்த மாதத்துக்குள்ளே OMRல ஸ்டார்ட் பண்ணுவோம். திரும்பி பழைய ஸ்ட்ராட்டஜி தான் 5 to 6:30. அந்த மார்னிங் டிவோஷன் 5லேருந்து 6:30 காலையிலே முடிந்து விட்ட பிறகு அஃபிஷியல் ஒர்க் பண்ணுவதற்கெல்லாம் ஏதுவாக இருக்கும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, டெலிகேட் ஒர்க் பண்ணலன்னா நின்றுவிடும். ஆமென். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நம்ம ரூல் போட்டோம். கோவொர்க்கர்ஸ், செல் லீடர்ஸ் எல்லாமே ஊழியம் பண்ணணும். நிறைய பிள்ளைங்க ஊழியத்துக்கு போனீங்க. நீங்கள் குரூப்பில் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாரம் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். சண்டே என்றால் காலையில் சர்ச் அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் நம்ம நல்லா என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம் என்று. எப்படி இந்த பணிகள் நடக்கிறது? த்ரூ டெலிகேஷன். இவர்களுக்கு இந்த வேலையை செய்யுங்கள் என்று சொல்லுவோம். மக்களை கூப்பிட்டு சொன்னார், இவன் என் மகனாகிய சாலமோன் இனி ராஜாவாக இருப்பான் என்று தாவீது ஏற்படுத்துகிறார். இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சாலமோன் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் அவர் அமர்ந்து மேற்பார்வை வேற பண்ணுறார். He has become the big leader. பெரும் தலைவராய் மாறிவிட்டு இவனை ராஜாவாக்கி விட்டு உட்காந்து மானிட்டர் பண்ணுறார். அவர் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. என் ஆயுசு முடிய போது, என் உயிர் போகுது, நீ ராஜாவாக சிம்மாசனத்தில் இல்லை, அவனை ராஜாக்க ஆக்கி விட்டு அருகிலே அமர்ந்து அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டு இருந்தார். ஆமென்.
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டார். சாலமோனுடைய ஆரம்ப காலம் ஆசீர்வாதமாக இருந்தது, முடிவு நன்றாக இருக்கவில்லை. இதற்கு காரணம் தாவீது இல்லை, அந்தந்த மனிதனும். நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் நம்முடைய தலைவர்கள் அல்ல. நம்முடைய தலைவர்கள் நம்மை நன்றாய்த்தான் நடத்தினார்கள். நம்முடைய தலைவர் இயேசு நன்றாய்த்தான் நடத்தினார். நாம் தான் நம் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு விழுந்தோம். ஹல்லேலூயா. பட் ஸ்டில் தலைவன் வாழ்ந்த காலம் வரைக்கும் நேர்த்தியாக வாழ்ந்தது போல தான் நமக்கு பாதுகாப்பு அவசியம். அதனால தான் கர்த்தர் சபையிலே தலைவர்களை வைத்திருக்கிறார், செல் லீடர்ஸை வைத்திருக்கிறார், ஜபக்குழு தலைவர்களை வைத்திருக்கிறார், போதகர்மார்களை வைத்திருக்கிறார், தகப்பன்மார்களை வைத்திருக்கிறார், தாய்மார்களை வைத்திருக்கிறார், அண்ணன்மார்களை வைத்திருக்கிறார். நாம் அண்ணனாக மாறும்போது நம்மை பாதுகாக்க தம்பிமார்களை வைத்திருக்கிறார். எப்போதும் குடும்பத்தினால் பாதுகாக்கப்படுகிறோம். சபை என்கிற பெரும் குடும்பத்தினால் பாதுகாக்கப்படுகிறோம். ஒரு மனிதனை சுற்றின வேலி அவன் மனைவி, அவன் மனைவிக்கு வேலி அவன் கணவன், இந்த இருவருக்கும் வேலி அவர்கள் பிள்ளைகள். அந்த குடும்பம் அவர்களை பாதுகாக்கிறது. இந்த குடும்பங்களுக்கு வேலி திருச்சபை, திருச்சபைக்கு வேலி குடும்பங்கள் என்றெல்லாம் கர்த்தர் பின்னலாய் நல்ல பிணைவாய் தம் மக்களை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். இப்படி தாவீது தன் மகனை ராஜாவாக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒர்க் டெலிகேஷன் பண்ணிட்டார். இரண்டாவதாக தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்கிறார். ஒவ்வொரு நாட்டிற்கும், ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் இவர்கள் தேவைப்படுகிறது. த லீடர்ஸ், பிரபுக்கள் என்றால் லீடர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலிலே தலைவர்கள் அவசியம். இஸ்ரேல் நீட்ஸ் லீடர்ஸ், தலைவர்கள் அவசியம். பிரின்சஸ், இந்த 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 தலைவர்கள், இந்த பிரபுக்கள் தான் மக்களுக்கு சரியான அட்வைஸ் கொடுப்பாங்க. தவறான முடிவு எடுக்கும்போது தடுப்பார்கள், சரியான முடிவுக்கு உற்சாகப்படுத்துவார்கள். எல்லாரையும் கூடி வர செய்து எல்லாருக்கும் ஒர்க் டெலிகேட் பண்ணுறார். ஒவ்வொருத்தருக்கும் இனி இதை செய் அதை செய் என்று பணி நியமனம் செய்கிறது. மிகவும் கேட்கிறதுக்கு பார்க்கிறதுக்கு நன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த டெலிகேஷன் ஒர்க், இந்த வேலையை எடுத்து அவர்களுக்கு கொடுப்பது மிகவும் நன்றாய் இருக்கிறது. ஆமேன். பிறகு காலத்தில் பிரச்சனைகள் எதுவும் வராதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த வேலைகளை கொடுக்கிறார். இதை நாம் பிரதிநிதித்துவம் என்று சொல்லலாம். நீ இதுக்கு பிரதிநிதி, நீ இதுக்கு பிரதிநிதி, நீ இதுக்கு நீ பிரதிநிதி என்று சொல்லு. கூடி வர செய்கிறார், பண்ணாங்க. இஸ்ரேல் எப்போதும் ரெண்டு கை போல் ரெண்டு வகையில் ஆப்ரேட் பண்ணோம். ஒன்று வந்து கிங்லி ரூல், ராஜா ஆள்வாங்க. இன்னொன்று வந்து ப்ரீஸ்ட்லி ரூல். ஆலயத்திலேருந்து ஆசாரியன் என்ன சொல்கிறாரோ அதோ. ராஜா மட்டும் தனியாக முடிவு எடுக்க முடியாது, ஆசாரியன் கையில் பர்மிஷன் வாங்கணும். ஆசாரியன் மட்டும் தனியாக முடிவு எடுக்க முடியாது, ராஜா கையில் பர்மிஷன் வாங்கணும். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போனால் ஆபத்து என்பது ரெண்டு பேருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஆட்சியை தாவீது தன் காலத்தில் செய்தார். ஆசாரியர்கள் கையில் கேட்காம, அபியாத்தார் கையில் கேட்காம, சாதோக் கையில் கேட்காம, தீர்க்கதரிசியாக நாத்தான் கையில் கேட்காம, காத்து கையில் கேட்காம தாவீது ஆப்ரேட் பண்ணதில்லை. சாலமோன் கொஞ்ச நாள் ஆப்ரேட் பண்ணிட்டு பிறகு அவருக்கு என்ன பிரச்சனை வரும் என்று நமக்கு தெரியாது. இப்படி போய் கொண்டிருக்கிறது. தெய்வ ஜனமே, இப்போ நம்ம பார்த்தோம் என்றால் டெலிகேட் ஒர்க்கை பண்ண தாவீது இப்பொழுது லேவியர்களை கூப்பிட போகிறார். அரசாட்சிக்கு யாரெல்லாம் போட்டாரோ அதை சாலமோன் கையில் கொடுத்துட்டாரு. இப்போ ஆலயத்தின் பணி சீராக நடக்க வேண்டும். பிரதர் சிஸ்டர், பல நேரத்தில் ஆலயத்தினுடைய பணி சீராக நடக்காமல் போகிறதுக்கு நம்ம காரணம் சொல்கிறோம். நான் சொல்கிறேன் கேளுங்களேன், ஆலயத்தினுடைய பணி, கர்த்தர் பணி சீரும் சிறப்பாக நடக்க வேண்டும். அதற்காக மக்கள் எழும்ப வேண்டும், அதற்காக மக்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும், அதற்காக மக்கள் தங்களை தியாகமான வாழ்க்கையை கொண்டு வந்து கர்த்தர் சந்நிதியில் தங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமேன். இப்போ லேவியர்களை கூப்பிட போகிறார். இந்த லேவியர் வந்து 30 வயதுக்கு மேலானவர்கள். அவங்க டைரெக்டாக ஆலயத்து விஷயத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனை வயசுக்கு மேலேங்க? 30 வயசுக்கு வேலை ஆண்டவருடைய ஆலயத்தில் வேலை செய்யுங்க. ஃபஸ்ட்டு வந்து 38,000 இருந்தாங்களாம். யாருங்க? ஆண்கள். 30 வயசுக்கு மேலே ஆண்கள். அதில் ஏறக்குறைய 24,000 24,000 பேர் ஆண்டவருடைய வீட்டின் வேலைகளை செய்யும்படியாக, ஆலய பணிகளை செய்யும்படியாக வைத்துவிட்டு 6,000 பேரை ஆஃபீஸராகவும் ஜட்ஜாகவும் வைக்கிறார். 4,000 பேரை கேட் கீப்பராக வைக்கிறார். 4,000 பேரை மியூசிக் வாசிக்கும்படியாக வைக்கிறார். டிவிஷனாக பிரிக்கிறார் லேவியர்களை. லேவி ஏற்கனவே 3 லெவலில் இருக்குது. கெர்ஷம், கோகாத், மெராரி, அவர்களை பிரிக்கிறார். பார்த்தோம் என்றால் த ஒர்க் ஆஃப் த டெலிகேஷன் ஒர்க் தாவீது நேர்த்தியாய் செய்கிறார். தேவஜனமே, கர்த்தருடைய பணிக்கென்று ஒரு மனிதன் அழைக்கப்படும் போது முதலாவதாக அவன் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். he has to separate himself. எல்லா டைம் டேபிள் மாதிரி என் டைம் டேபிள் இருந்தால் என்னால் ஊழியம் செய்ய முடியாது.
I need to show among the people that I am a separated one. இந்த மக்கள் மத்தியிலே, இந்த குழு மத்தியிலே, இந்த குடும்பத்தின் மத்தியிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை தான் ஒரு லேவியன் விளக்குகிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றது ரைட்டா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாரோட டைம் டேபிளை நீங்கள் போட்டிங்கன்னா ஊழியம் செய்ய முடியாது. சேஞ்ச் யுவர் டைம் டேபிள். ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் அமாங் தட் லீவைட்ஸ். லேவியர்களோடு உங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட் வித் த வேர்ல்டு. உலகத்தாரோட நீங்கள் சம்பந்தப்படுத்திங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் சொல்வீங்க. நோ, நான் ஒரு லேவியன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆஃப் லீவைட்ஸ் வாஸ் டு செப்பரேட் தெம்செல்ஃப். கர்த்தர் நம்மை டெலிகேட் பண்ணியிருக்கார். தாவீது அன்றைக்கு டெலிகேட் பண்ணது போல கர்த்தர் நம்மளை டெலிகேட் பண்ண, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்ததுனால தான் ஊழியம் கொடுத்திருக்கிறார். நம்ம சொல்கிறோம் அப்பாயின்மெண்ட் லெட்டரே காணையா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து வேலை கொடுப்பாங்க. ஆர்டர் வேலை கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிகாரியாய் மாக்குவேன். ஆமென். மாயையான இப்பிரபஞ்சத்தில் நாம் உண்மையாக இருந்தோம் என்றால் நித்தியமானவைகளில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்பர் 1 ஒர்க், தே செப்பரேட்டட். இவங்களை தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறார். அவங்களும் செப்பரேட் ஆகிறாங்க. இது நாம் 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஏறக்குறைய இந்த லேவியர்கள் அனைவருமே செப்பரேட் பண்ணுறார். 4ஆம் வசனத்தை நம்ம படித்தோம் என்றால் அவர்களை அவங்களுக்கு சில பொசிஷன்ஸ் தரார் பாருங்க. 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள். எத்தனை பேர்? 24,000. ராஜா அவ்வளோ பெரிய ஆலயம் வச்சுருந்தியா? ராஜா அவ்வளோ பெரிய 24,000 பேர் வேலை செய்கிற அவ்வளோ பெரிய ஆலயம் கட்டல. ஆனால் பண்டிகைகள் என்று வரும்போது லட்சக்கணக்கான பேர் வரும்போது இவ்வளோ வாலண்டியர்ஸ் இருந்தால் தான் வேலை முடியும். அல்லையா? இன்றைக்கி நம்முடைய சபையில் செல் குரூப் மெம்பர்ஸை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். நீங்களாம் செல் குரூப் நடத்தணும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டுக்கிறாமல் இருக்கிறீங்க. நேரம் வரும்போது உங்கள் நிலைமை கஷ்டமாக இருக்கும். தயவு செஞ்சு செல் குரூப் எடுங்க. ஆமேன். அடுத்த மாதம் நம்முடைய கட்டி இன்டர்நேஷ்னல்லேருந்து இங்கே ஒரு டீம் வருகிறது. அவர்கள் பைபிள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு சித்தமான ஒரு ஆர்டினேஷன் கொடுப்பாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி செல் லீடராக இல்லாதவங்க செல் லீடராக ஆகணும், இல்லைனா ஆர்டினேஷன் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட பொசிஷனில், உங்களோட செப்பரேஷனில் நீங்கள் கரெக்டாக நிற்கலைன்னா எவ்வளோ டேஞ்சர் என்பது நமக்கு கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் நம்மை விசாரிக்கிற ஊழியத்தில் அழைத்திருக்கிறார். 24,000 பேரை கர்த்தர் அழைச்சிருக்காருங்க. 24,000 பீப்புள் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்க. ஏன் பண்டிகை வரும், சுகத் பண்டிகை வரும், லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அப்போ இந்த 24,000 பேர் வாலண்டியர் ஒர்க் பண்ணும். எல்லாருமே ஹெவி டியூட்டி செய்வார்கள். ஆமென். நான் சொல்கிறது ரைட்டா இல்லையா? ஆமாம். 6,000 பேர் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க, தலைவராக இருக்கிறார்கள். ஆஃபீஸர்ஸ் என்கிற பெயர் முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. they need to do their work. தன்னை கமிட்டடான ஒர்க்கை பண்ணும். நான் இந்த டைம் டேபிள் தான், நான் இப்படி தான், எனக்கு இப்படி தான் என்று நம் பிரச்சனைகள் நாங்கள் முன்னோக்கி சொல்லுவோம் என்றால் என்றைக்கு முன்னேற போகிறோம்? Are you going to proceed further? நீச்சல் அடிக்கிற ஒரு மனிதன் கிணத்துக்குள்ளே அல்லது குளத்துக்குள்ளே விழுந்து நீச்சல் அடிக்க போகிறான். பின்னாடி தண்ணி வருது, சில்லுன்னு இருக்கு, முன்னாடி ஒரு மரம் இருக்குன்னு சொல்லிட்டு அமர்ந்திருந்த அவன் நிலையாகும். என்ன ஆகும்? அதை தாண்டி அவன் நீச்சல் அடிக்க வேண்டும். He has to proceed further. நேற்றைய சேலஞ்சை நீங்கள் இன்னைக்கும் சொன்னீங்கன்னா நீங்கள் எப்பொழுது வெற்றி பெறுவது? Challenges will be there. Let your challenges become your stepping stones. உன் பிரச்சனை நீ ஏறி வருகிற தடை, உன்னுடைய ஒரு தடைக்கல்லும் நீ ஏறி போகிற படிக்கல்லாய் மாறட்டுமே. ஹல்லேலூயா. எக்ஸலண்டான டீம். 6,000 பேர் ஆஃபீஸர்ஸ், 6,000 பேரை ஜட்ஜஸாக வைக்கிறார். நியாயம் தீர்க்க, நியாயம் செய்ய வேண்டியவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், லேவியர்கள். லேவியர்களை கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். 4,000 பேர் வாசல் காக்க வேண்டும். இட் ஹஸ் டு பி protected. ஆமென். என்றும் துதி செய்கிறதற்கும் தான் பண்ணிவித்த கீத வாக்கியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தாவீது சொன்னான். அவரோட கொயரில் எத்தனை பேரா? 4,000 பீப்புள். அவ்வளோ பேருக்கு கீத வாத்தியம் செஞ்சு வச்சுருக்காரு. எல்லாருக்கையும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 4,000 பேரை எங்கே நிற்க வச்சார்? அவர் எங்கே நின்று பாடினார்? நம்மள மாதிரி மைக்கெலாம் இல்லையே, எப்படி கத்துனார்? 4,000 பேருக்கு எப்படி குரல் கிடைச்சின்னு தெரில. எக்ஸலண்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எக்ஸலண்ட்டாக அவரவருக்கு தன் பணியை செய்தார். ஹல்லேலூயா. தெய்வஜனமே, ஸ்ட்ராட்டஜி எந்த இடத்துல இருக்கிறதோ அங்கே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களில் நிறைய பேருக்கு நான் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். கர்த்தர் என் மூலமா நிறைய இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லியிருப்பார். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னுடைய நேரத்தை நீ வீண் அடிக்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் ஏற்பட்ட திட்டங்களை கொடுப்பார். இந்த திட்டத்தை நம்ம பெற்றுட்டு இதன்படி எக்ஸிக்யூட் பண்ணலன்னா அந்த பதவிகள் மிகவும் கஷ்டமாய் நமக்கு தக்க வைக்கிறதுக்கு முடியாமல் போய்விடும். ஆமேன்.
எல்லாரையும் பிரிக்கிறார், அவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கிறார். வர்ஷிப் பண்ணுறதுக்கு மட்டும் 4000 பீப்புள், ஆக 4000 மியூசிஷியன்ஸ், அவங்க மியூசிக் வாசிக்கிட்டே பாடுவாங்க. ஒரு மனிதன் தனியாக சுரமண்டலத்தை எடுத்து பாடினவன் 4000 பேர் பாடக்கூடிய வழியிலே செய்தான். இன்னும் எத்தனை நாட்கள் நாம் தனியாய் பாடிக்கொண்டிருக்க போகிறோம்? நம்மை சுற்றிலும் பெருங்கூட்டத்தை கர்த்தருக்காக உருவாக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு இசை என்றால் என்னன்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் என்னுடைய அம்மா வீட்டு வழி, அவங்க எங்கள் அம்மாவோட மாமாங்க, தாய் மாமா, எங்கள் பாட்டியோட பிரதர்ஸ் எல்லாம் மியூசிக்கில் இருந்தாங்க. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது. எனக்கு எங்கள் சித்தப்பாவுக்கு யாரோ காசு கொடுக்கணும், அவரால் காசு தர முடியாமல் ஒரு ஹார்மோனிய பெட்டி கொடுத்தாங்க. அந்த ஹார்மோனிய பெட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த ஹார்மோனிய பெட்டி தான் இன்றைக்கு நான் மியூசிக் வாசிப்பதற்கு காரணமாக இருந்தது. அது ஒரு கிழிஞ்சி போன ஹார்மோனிய பெட்டி, அதில் ஒரு டேப் போட்டி கொண்டு வந்தார்கள். ஒரு மனிதன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவன் சுரமண்டலம் எடுத்து வாசித்தான். இன்றைக்கு 4000 பேர். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் ஃப்ரீ மியூசிக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஏறக்குறைய 3 இயர்ஸ் ஆகுது. 10 பசங்க மேலே இப்போ வாசிக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். என் மூலமாக மியூசிக் கற்றுக்கிட்ட என் தம்பிங்க ஏறக்குறைய 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. பல திருச்சபைகளில் அவங்க மெயின் மியூசிஷியனாக இருக்கிறாங்க. 1-2 பேர் சினிமாவில் கூட வாசிக்கும்படி போய்விட்டார்கள். அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நாம் நமக்காக கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை அவருக்காக பெருகும்படி செய்ய வேண்டும். 4000 பேர் கர்த்தருக்காக எழுப்பக்கூடிய கிருபையை தாவீது மன்னனுக்கு கொடுத்தார். இந்த ஸ்லாக்கியம் எனக்கும் தாங்காண்டவரை நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் ஜெபிங்க. த பவர் ஆஃப் டெலிகேஷன். நீங்கள் மற்றவங்க லைஃப்பில் கமிட் ஆனீங்கன்னா நீங்கள் தலைவராகுவீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தலைவராக முடியாது. இந்த தாவீது எவ்வளோ பதில் சொல்கிறார்ல, எல்லாருக்கும் தலைவனாக இருக்கத்தக்க ஒவ்வொரு சேலஞ்சாக எடுத்து நியூ டீமை ஏற்படுத்துகிறார். எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார். தங்களுடைய வேலைகளை செய்யும்படி அவர் டைரக்ட் பண்ணுகிறார். லேவியின் குமாரரை பற்றி சொல்கிறோம். கெர்சோம், கோகாத், மெராரி, அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை, எல்லாருக்கும் என்னென்ன ஊழியம், சம்பளம், சாப்பாடு, யார் இதில் லீடர், எக்ஸலண்ட்டான டெலிகேஷன் ஒர்க்கை அவர் பண்ணுகிறார். ஆரோனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோன் யாருடைய மகன்? அம்ரானுடைய மகன். அப்படியே அவங்க என்ன வேலை செய்வாங்க? பரிசுத்த ஸ்தலத்தை மாத்திரம் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம ஆஸ்திரிப்பு கூடாரத்தில் போனோம்னா பிரகாரம் இருக்கும், பிரகாரத்துக்கு உள்ள கூடாரம் இருக்கும். அந்த கூடாரம் 2 பகுதியாக பிரியும், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 2 இடத்துலையும் வேலை செய்ய போகிறவர்கள் ஆரோனுடைய பிள்ளைகள். அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லா வேலையும் தாவீது செய்கிறார். மோசேயோட பிள்ளைங்களையும் தேடி எடுத்து அவர்களுக்கும் நன்மையான காரியங்களை செய்கிறார். எக்ஸலண்ட்டான ஒர்க்கை அவர் செய்கிறார். டெலிகேட் பண்ணுறால் நிறைய பெயர்கள் இருக்குது. எல்லா பெயர்களின்படி தாவீது அன்றைக்கு அமைத்து விட்டு போனது தான். பிறகு இஸ்ரவேல் விழுந்த பிறகு கூட கர்த்தருக்காக துதிக்கிற கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது யூதா ராஜ்யத்தில். ஹல்லேலூயா. பிதாக்களுடைய அம்சங்களின்படி ஒவ்வொருத்தராக தேர்வு செய்கிறார். கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆச்சுன்னா, குடும்பத்தில் உள்ள 20 வயசுக்குள்ள மேல்பட்ட பிள்ளைங்களை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துட்டார். 30 வயசில் உள்ளவங்க டியூட்டி கிடச்சிச்சு, கவர்மெண்ட் டியூட்டி. என்ன வேலை? கர்த்தருடைய ஆலயத்தில். 20 வயசில் மேலே உள்ளவங்களை அசிஸ்டண்ட்டாக சேர்த்து அவங்களுக்கும் ஸ்டைஃபண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம மதர் சர்ச்சில் எப்போது ஒரு ரூல் இருக்குது. we will always have disciples. நமக்கு சீஷர்கள் இருப்பார்கள். நானும் சீஷனாக இருப்பேன், எனக்கும் சீஷன் இருப்பான். நான் செய்கிற பணியை என் சீஷனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பாருங்க, ஐ டூ யூ வாட்ச். நான் செய்வேன், நீ என்ன பண்ணு, பார். சரியா? தென் யூ டூ, ஐ ஹெல்ப். நீ செய்வ, நான் உனக்கு உதவி செய்வேன். அடுத்தது யூ டூ ஐ வில் கிவ் யூ ஃபீட்பேக். நீ பண்ணு, இப்படி பண்ணுன்னு நான் என்ன பண்ணுவேன், ஃபீட்பேக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஏன் பண்ணி முடிஞ்சிச்சு, நான் அடுத்த வேலைக்கு போவேன். அவனுக்கு அதே தான். நீ ஒரு சீஷனை உருவாக்கி யூ டூ, ஹீ வில் வாட்ச். இதுதான் ஒரு எக்ஸலண்ட்டான பணி. இளையவர்கள், இளம் சமுதாயம், இளைய மக்கள், இளைய பிள்ளைகள், யூத், யங் பீப்புள் நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கையில் எதுவுமே கொடுக்க மாட்டோம். அடுத்த தலைமுறை அவசியம். 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை ஊழியத்துக்கு எடுக்கும்படி தாவீது கட்டளை போட்டு போனார். மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பிள்ளைகளை நீங்கள் ஊழியம் கொடுக்கல, நீங்கள் வேலை கொடுக்கல, நீங்கள் அவனுக்கு பிடிச்ச வேலை கொடுக்கலாம், வேற எங்கன்னா போயிடுவான். ஹல்லேலூயா. 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரையும் ஆலயத்து பணிவிடை செய்யும்படி அழைத்தார். என்ன, நம்ம பிள்ளைங்க நல்லா வேலை செஞ்சு சாப்பிட போகிறான், சாப்பாடு வாங்கி கொடுங்க.
அவன் நம்ம செய்கிற மாதிரி சீரியஸாக செய்யாமல் கொஞ்சம் ஜாலியாக செய்வான். பரவாயில்ல, மக்கள் அவசியம் என்பதை உணர்ந்த ஒரு தலைவன் தான் யார்? தாவீது. ஹல்லேலூயா. த பவர் ஆஃப் டெலிகேஷன். தேவச்சனமே, இதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் நினைத்து இதை தருகிறேன். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தாலும் இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிறகு பார்த்தாலும் இதை நோட் பண்ணிக்கோங்க. கவனிங்க. If you want to be powerful, you should have subordinates. நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய், பராக்கிரமம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர்களை நீங்கள் வளர்த்து விடுகிறீர்களே, இதற்கு பேர் தான் என்பவர்மெண்ட். அவர்களுக்கு நீங்கள் பவர் கொடுக்குறீங்க. நம்மால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை நம்முடைய மக்கள் தீர்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த டெலிகேஷன் என்பது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அத்தாரிட்டி. நான் நேற்றுக்கு இந்த சபையில் மார்னிங் டிவோஷன் கொடுக்கல, செர்மன் கொடுக்கல, எனக்கு பதில் வேறு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. வெட்னஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் வரல, எனக்கு பதில் வேறு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அந்த பவரை கொடுத்து, அந்த வாய்ப்பை கொடுத்து, அவர்களை செய்ய வைத்து அவர்கள் சரியாய் செய்கிறார்களா என்று பார்ப்பது தான் ஒரு தலைவனுடைய சரியான கடமை. The higher authority should be always focused on the lower level of the organization. மேலே உள்ளவன் கீழே உள்ளதை கவனமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். கீழே இருக்கிற மக்கள் தான் நம்முடைய பேஸ். அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் நாமே விழுந்து விடுவோம் என்பதை தெளிவாய் அறிந்த தலைவன் தான் தாவீது. He had an excellent organizational hierarchy. நான் ராஜாவா இருக்கிறேன், ஒரு நாள் நான் மரித்துடுவேன், என் மகன் ராஜாவாகட்டும். என் மகனோடு கூட இந்த பிரபுக்கள், இந்த லேவியர், இந்த ஆசாரியர்கள், இந்த ஆஃபீஸர்ஸ், இந்த ஜட்ஜஸ் எல்லாம் வேலை செய்ய வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு வந்தான். We cannot accomplish our task or activity in a single man army. We need a team. நமக்கு மக்கள் பலம் அவசியம். நான் சொல்றது ஆமான்றவங்கள ஒரு ஆமேன் சொல்லுங்களா பார்க்கலாம். உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். You cannot accomplish, you cannot finish the task on your own. உங்க வேலையை நீங்க செய்ய முடியாது. என்ன லிசன் பண்ணுங்க. இந்த செய்தி கேட்ட பிறகு இந்த வேலையை நான் செய்யலைன்னா, என்னால் முடியலன்னு சொன்னீங்கன்னா, இந்த மெசேஜை நீங்கள் கவனிக்கலன்னு அர்த்தம். உங்களால் முடியாது என்று அறிந்ததினால்தான் தேவன் உன் சீஷனை உருவாக்கு என்று சொன்னான். உங்கள் வாலிபர் ஒளிமுக வாசலிலே தங்கள் பகைஞ்சரோட பேசுவாங்களாம். நம்மளால முடியாது, நம்ம வாலிபர் போய் பேசுவாங்க, என்ன உனக்கு போ என்று சொல்லக்கூடிய பலத்தை கர்த்தர் வாலிப பிள்ளைகளுக்கு தடுத்து கொண்டிருக்கிறார். டெலிகேஷன் will give responsibility to them. பொறுப்பு. ஒரு மனிதனுக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கும்போது அவன் பொறுப்புள்ளவனாய் மாறுகிறான். கொடுக்கவில்லை என்றால் பொறுப்பாய் மாற முடியாது. பொறுப்பில்லை என்றால் அந்த பதவியில் நீடிக்க முடியாது. ஒன்று ஓடிடுவான், இல்லைனா நின்று பொறுப்புள்ளவனாய் மாறுவான். பிகாஸ் delegation work is demanding accountability to the person who has received the delegation. இந்த கடமையை நான் செய்கிறேன், இந்த வேலையை நான் செய்கிறேன் வாங்கிட்ட பிறகு பதில் சொல்லணுமா சொல்ல முடியாதா? சொல்லி ஆக வேண்டும். ஏன் லேட்டு? பதில் சொல்லணும். ஏன் இந்த வேலை நடக்கலை? பதில் சொல்லணும். ஏன் நின்று போனது? நம்ம ஒரு ரீசன் சொல்லுவோம், இதனால் நின்று போச்சுன்னும் போது மேலே உள்ளவங்க அப்படியா அப்படி சொல்ல மாட்டாங்க. அதையும் தாண்டி ஏன் செய்யவில்லை என்பதை தான் கேட்பார். ஹல்லேலூயா. உடனே நம்ம என்ன நினைப்போம், ஏன் என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்குறாங்க? இல்லை, உங்களை பார்த்து தான் இந்த கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கும்போது நீங்கள் கை நீட்டினா பண்ணிட்டீங்க, வாங்கிட்டீங்க. Hallelujah. Your decisions, your responsibility is going to contribute to the success of the organization. நீங்க பண்ணுகிற தியாகம் உங்களுடைய நிறுவனம், உங்களுடைய சபை, கர்த்தர் கொடுத்த ஊழியம் வாழ்வதற்கு, அது வளர்வதற்கு காரணமாக இருக்க போகிறது. Hallelujah. Today our delegation should be right. Of course mistakes can happen. அப்படி நடந்துச்சு. மிஸ்டேக்லே விழுந்திருக்காதீங்க. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Amen. ஏன் ஆமென் சொல்ல மாட்டீங்க? Are you willing to transfer the authority? அண்ணா இந்தி மக்கள் மத்தியில் ஊழியம் ரொம்ப நாளாக செய்கிறார். அவருக்கு ஆண்டவர் சீஷர்கள் என்ன பண்ணோம்? உருவாக்கி தரணும். ஏன் சீஷர்கள் உருவாகலைன்னா, ஒருவேளை மகனே சீஷர்கள் உருவாக வேண்டும் என்பதை நீ நம்பாமல் இருக்கியோ? நீ நம்ப வேண்டும், சீஷர்கள் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் நம் பணி இன்னும் அதிகமாக நடக்கும். ஆமென். இந்த சீஷத்துவ பணி, இந்த டெலிகேஷன் எக்ஸலண்ட்டாக நடக்கணும்னா we should have good relationship. நம்ம சர்ச்சில் உள்ள 10 கோர் வேலையில் ஒன்று ரிலேஷன்ஷிப் பிஃபோர் மினிஸ்ட்ரி, ரிலேஷன்ஷிப் பிஃபோர் ஒர்க்கு. வேலைக்கு முன்பு உறவு. ஆமென். உறவு இல்லை என்றால் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது மகனே மகளே. உறவு குறைவோடு இருக்கிறவர்களால் ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. You need to have relationship before any work. Before any business, we need to have relationship. நமக்கு உறவு அவசியம்.
ஹல்லேலூயா. இது மிக முக்கியமான ஒரு பணி. வேலையை டெலிகேட் பண்ணிட்டோம். டெலிகேட் பண்ணிட்ட பிறகு அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னா அது உடஞ்சிடும். அவனை மாற்ற பார்ப்போம். உறவு நீடிக்கும் என்றால் எல்லாம் நீடிக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் வளரணும்னா பிரச்சனையை பார்க்காதீங்க, உறவை பாருங்க. உறவை பார்த்துட்டு பிரச்சனையை விட்டுருங்க. சில நேரத்தில் மக்கள் பிரச்சனையை பார்த்துட்டு உறவை விட்டுருவாங்க. ஆமென். ஒரு பாட்டி ஒருத்தவங்க எனக்கு தெரியும். அவங்க குடும்பத்தில் சண்டை வரும்போது யார் சண்டையை கலறானோ அவனை திட்டுவாங்க. என்னடா மாமா தானே சொன்னார், என்னன்ற நீ போ, மாமா தான் பேசினார், கம்முன்னு போ அப்படின்றார். ஈஸியாக்கலாம். ஏன் கல்யாணத்தில் எப்படி அந்த மாமா பேசலாம் அப்படின்னு அவர் கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாங்க, பெரியவங்க பேசினாங்க, என்னன்ற போ. வா, என்ன பாட்டி சொல்ல வர்றீங்க? உறவு முக்கியம்பா, அவனுக்கு அவன் மாமா உறவு முக்கியம் என்று சொன்னார்கள். உலகத்து மனிதர்கள், பெரியவர்களுக்கு இந்த ஞானம் இருக்கிறது. இதே ஞானம் தான் தாவீதுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. He was delegating some responsibility, certain responsibility which is necessary, which was necessary, which will be necessary. இன்றைக்கு நாம் எடுக்கிற முடிவு நாளை நம் வாழ்க்கைக்கு நல்லது. ஆமென். அன்னைக்கு காலையில் வரும்போது ஒரு இடத்துல ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, அதில் பார்த்தேன், ஒன் ஸ்டெப் ஆஃப் யூ. ஆமென். அதை படிக்கிற ஒன் ஸ்டெப் that you take today. Listen, one step that you take today will become a giant leap for your children tomorrow. இன்னைக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு அடி நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எகிரி தாண்டுவதற்கு காரணமாக இருக்கும் என்று. இன்னைக்கு என்ன ஜெயண்ட் ஸ்டெப் நம்ம எடுத்தோம்? இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிற சக்தி என்ன? உற்சாகப்படுத்துகிற சக்தியில் வந்திருக்கிறோமா அல்லது தாழ்வு மனப்பான்மையில் வந்திருக்கிறோமா? தாழ்வு மனப்பான்மை நமக்கு அப்படி எண்ணத்தை கொடுத்து விட்டது. தினந்தோறும் தாழ்வு மனப்பான்மையிலே வாழ்க்கையை துவங்குகிறோமே, நாளை துவங்குகிறோமே. இன்றைய வெள்ளிக்கிழமை நல்ல நாளாயிற்றே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாயிற்றே, புனிதமான நாள் என்று சொல்லுகிறார்களே. இன்றைக்கு சாயந்தரம் சாபத் என்று சொல்லுகிற நன்னாள் துவங்குகிறது. இன்றைக்குமா இப்படியே அதே தாழ்வு மனப்பான்மையோடு நாம் முன்னேறுவோம்? வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர்களாக நாம் மக்களுடைய நினைவுகளில் கூட வேறுபட்டு இருக்க வேண்டும் என்பதை தாவீது மன்னன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். You need to separate yourself from your thought life. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்காத மகளே, அதையே யோசிக்காத, அதையே திரும்ப திரும்ப யோசிக்காத. You need to think differently. தாவீது யோசிச்சிருக்கலாம், வயசாச்சு, நம்ம செத்துற போகிறோம், இல்லை சாலமோன் பையன் வேற, பட்சிபாவோட புள்ள, எதனா ஞாபகம் வச்சு நம்ம இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம். நோ 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 நோ, there is God. நாம் எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கு பின்பதாக மக்கள் சதி தீட்டினாலும் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார் என்பதை தான் இந்த மன்னன் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவு நாளை நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ணணும்னா இன்னைக்கு எடுத்தாக வேண்டும் என்கிற காலகட்டத்தில் தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், நீங்களும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். What is the first step that we have done? We have separated ourselves to God. நான் என்னை என் கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து கொண்டேன். பிரித்தெடுத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் ஒர்க் கொடுத்தாரு, வாட்ச் ஓவர் த டெபர்னக்கிள் ஆஃப் காட். ஆலயத்திலும் அவர் பணியிலும் அவர் ஊழியத்திலும் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து உதவி செய்யும்படியாக என்னை பிரித்தெடுத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நம்ம திருச்சபையில் என்னென்ன ஊழியெல்லாம் நடக்குது? மார்னிங் டிவோஷன் நடக்குது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது, தெலுங்கு சபை நடக்குது, ஆமேன், காட்டேஜ் ப்ரேயர் நடக்குது, சிறுவர் ஊழியம் நடக்கிறது, முதியோர் ஊழியம் நடக்கிறது, OMR அவுட்ரீச் நடக்கிறது. ஒவ்வொரு பணியும் நடக்கும்போது உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தது டு வாட்ச் ஓவர். இங்கே என்ன நடக்கிறது, இதற்கு நான் என்ன உதவி செய்ய முடியும், நான் எப்படி என் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தோள் கொடுக்க முடியும் என்பதை காட்டும்படியாக, என்பதை செய்யும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். 13ஆம் வசனத்திலே இந்த ஆரோனோட பிள்ளைகளை பற்றி சொல்கிறது. அவங்க இன்சென்ஸ் காட்டுவதற்காகவும், அதாவது கர்த்தருடைய ஆலயத்தில் தூபம் காட்டுவதற்காகவுமா. அவங்க வேலையே பிரைஸ் அண்ட் வர்ஷிப் தான், அவங்க வேலையே ஸ்தோத்திர பலியிடுறது தான், அவங்க வேலையே கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நடத்துறது தான், அவங்க வேலையே ப்ரேயர் 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 சொல்லுங்க, ப்ரேயர். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதே ஜெபம் பாட்டு, ஜெபம் பாட்டு. அது மாத்திரம் இல்லை, அவர் நாமத்தினாலே ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக நின்று ப்ரே பண்ணுறது, பிளெஸ்ஸிங் கொடுப்பதற்காக இந்த ஆரோனோட பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து வைத்தாராம். இதையும் நன்கு தெரிந்த தாவீது இந்த பணியும் அவர்களுக்கு கொடுத்தான். ஆமேன். வேலையை கொடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆர் வி கிவிங் them?
Are we calling people? Are we connecting with people? மக்களோடு இடைப்பட்டு, மக்களோடு உடன்பட்டு, மக்களோடு உறவு வைத்து அவர்களுக்கு கர்த்தருடைய பணியை பிரித்து கொடுக்கிறோமா? Are we giving the right person the right work and right platform to perform their work on behalf of you and behalf of God? சரியான வேலையை கொடுத்து, சரியான நேரத்தை அமைத்து கொடுத்து, சரியான சூழலை ஏற்படுத்தி கொடுத்து, சரியான வேலையை செய்வதற்கு நாம் அவனை உற்சாகப்படுத்துகிறோமா? உங்கள் சார்பிலும் தேவனுடைய சார்பிலும் நிலைநிறுத்துகிறோமா என்றால் நிலைநிறுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். இட் இஸ் த டைனமிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அந்த வேலை அப்போ தான் ஃப்ளோ ஆகும். ஆமென். இந்த காலை ஆராதனை என் தலையிலே நான் வச்சுருந்தேன்னா, நான் தான் நடத்துவேன் இருந்தேன்னா நடந்திருக்குமா? நடக்காது. நீங்களும் அதே மாதிரி எங்கள் தலைமையில் தான் நடக்கணும்னு நின்றுனீங்கன்னா உங்களுக்கு பலவீனப்படும்போது நின்றுவிடும். வி நீட் குட் லீடர்ஸ். உங்கள் பிள்ளைகள் எங்கே? உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் எங்கே? வேர் இஸ் த ஃப்ளோ ஆஃப் திஸ் டைனமிக்ஸ்? அந்த ஓட்டம் எங்கே ஓடிக்கொண்டிருக்குது? ஆர் யூ டிவைடிங் ஒர்க் இன் அ குட் வே? நான் காலையில் வரும்போது தம்பிகளை பேசிட்டு இருந்தேன். எங்கே அவன் வரல பாஸ்டர் அப்படின்ட்டார். இல்லை, அவனை வரவழைக்க வேண்டும், அவனை கொடுக்க வேண்டிய வேலையை கொடுக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். சின்ன வேலை பெரிய வேலை கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை என்றால் வேலைதான். Are you able to divide the work? Are you able to perform it? பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்தில் இது செய்யாத போறதுக்கு இதுதான் காரணம் என்று சொல்வதற்காக சத்தியமாக நம்ம அழைக்கவில்லை. இது செய்யாமல் போகிறதுக்கு இது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கும்படியாக வரவில்லை. காரணங்களை தாண்டி செய்து முடிக்கும்படியாகத்தான் அழைத்திருக்கிறார். We are not supposed to start our day with all those listed problems and say that this is not possible. God has called us to strike out all those listed problems and proceed further and have a great success for God. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வெற்றி பெறும்படியாக அழைத்திருக்கிறார். என்னால் செய்ய முடியவில்லை, எனக்கு பதிலாக என் சீஷன் செய்தான். என்னால் செய்ய முடியவில்லை, எனக்கு பதிலாக என் சகோதரி செய்தால், எனக்கு சகோதரன் செய்தான் என்று சொல்லத்தக்கதான ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு பொறுப்பை தான் கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. All the activities need to be carried out. இத்தனை 1000 பேர் choirல மட்டும் 4000 பேர் வச்சிருக்காரு. தாவீது போயிருப்பாரு டெய்லி choir practiceக்கு? இல்ல, the delegation did it. Amen. Hallelujah. Amen. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சிஸ்டம் பிடிச்சிருக்கு? இந்த சிஸ்டம் பிடிச்சிருக்கு, இது ஆப்ரேட் ஆகணும்னா முதல்ல நீங்கள் இந்த சிஸ்டம்க்கு சரண்டர் ஆகணும். Do you believe in your leader? எனக்கு வேலை கொடுக்குறாரே ஒரு லீடர், அவர் சும்மா தாங்க அப்படின்னீங்கன்னா அவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. இன்றைக்கு கீழ்ப்படிந்து சரண்டர் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய நாளையை நீங்கள் நிர்ணயம் பண்ண வேண்டாம், அந்த சிஸ்டம் நிர்ணயம் பண்ணும். நீங்கள் போகிற பாதை நிர்ணயம் பண்ணும். நீங்கள் செலவிடுகிற நேரம் நிர்ணயம் பண்ணும். உங்களுடைய கடின உழைப்பு என்று சொல்ல மாட்டேன், நீங்கள் எந்த இடத்தில் கடின உழைப்பு உழைக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வருங்காலத்தை நிர்ணயிக்க பண்ண போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சரண்டர் பண்ணிட்டு நீங்க are you accountable? Are you going to give some reasons? Are you going to take some steps which is going to make things prosper? என்ன ரீசன் கொடுக்க போறீங்க? என்ன ஸ்டெப்ஸ் வச்சிருக்கீங்க? நீ உங்களுக்கு கொடுத்த வேலை அடுத்த நிலைக்கு போவதற்கு what is the steps that you have got? காலையில் எழுந்தது நோட்டு பேனா வச்சுக்கணும். இன்றைக்கு எனக்கு கொடுத்த இந்த சிறு பணியை பெரும் பணியாய் நான் மாற்றுவதற்கு என்ன திட்டங்கள் நான் வைத்திருக்கிறேன்? If you don't have, learn. இல்லை என்றால் படித்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். Follow your superiors carefully, excellently, closely. நமக்கு மேலே உள்ள தலைவன் இப்படி வெற்றி பெற்றிருக்கிறான், அவனிடத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் தலைவர்களை முன்னோடியாய் பார்க்க வேண்டும். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஃபாலோ பண்ணுற லீடர் வெற்றி பெற்ற தலைவர், அவர் பெயர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு இந்த திருப்பணியை கொடுத்திருக்கிறார். என்ன பாஸ்டர்னு கொடுத்திருக்கிறார், உங்களெல்லாம் லீடர்ஸ்னு கொடுத்திருக்கிறார். வருங்காலத்தில் உங்களை ஒவ்வொருத்தரையும் பாஸ்டரும் பாஸ்டரமாக்களும் ஆக்குவார், உங்களை லீடர்ஸ் ஆக்குவார். வேர் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் டெலிகேஷன்? நமக்கு கொடுத்தவைகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு டோட்டல் அத்தாரிட்டி கொடுத்தார், நீ இதை செய் என்று கொடுத்தார், நம்ம இதை செய்ய போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. we are going to surrender. நம்ம ஆண்டவர் காலில் விழ போகிறோம். நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென். பொறுப்புள்ளவர்களாக இருக்க போகிறோம். கேள்விகளுக்கு பதில் தர போகிறோம். ஹல்லேலூயா. மோர் த அத்தாரிட்டி, மோர் த அக்கௌண்டபிலிட்டி. எந்த அளவுக்கு நீங்கள் மேலே வரீங்களோ அவ்வளோ பதில் சொல்லி ஆகணும். கீழே இருக்கிற வரைக்கும் எதனா ஒரு பதில், கோணியில் கல்லை கட்டி அடிப்போம். கேட்குறவங்களை எப்படி வாய் அடைக்கணும்னு தெரியும்.
ஆனால் நம்முடைய பொசிஷன் மேலே வர வர ஒரு வார்த்தையும் ப்ரிசைஸ்டாக இருக்கும். நம்ம சொல்கிறது யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. நீ தான் தப்பு, நம்ம மேலே பொறுப்பு போடுவாங்க. என்னடான்னு திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுப்புள்ள நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். We should be answerable. We should be accountable. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God has granted us this responsibility. கர்த்தர் இன்றைக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார். இந்த தாவீது மன்னன் எல்லாருக்கும் கொடுத்து விட்டு அவர்கள் எல்லாம் அந்த பணியை செய்து கொண்டிருக்கும் போது தாவீது அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். தன் மகனுக்கும் ராஜாங்க வழியிலும் அவர் கொடுத்தார், பிறகு ஊழியத்திலும் கொடுத்தார். ஆண்டவருடைய ஆலயத்தில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒன்றை சொன்னார், நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் ஊழியம் நடக்க வேண்டும் என்பதை சொன்னார். டெய்லி சண்டைக்கு போனோம், வீக்லி சண்டைக்கு போனோம்னு சொல்ல இல்லை, ஸ்ப்ரிங் சீசனில் சண்டைக்கு போனோம், ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலத்தில் சண்டைக்கு போகணுமெல்லாம் சொல்ல. ஒரு யுத்த வீரன் சொன்னான், நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் காலையிலும் மாலையிலும் அவரை போற்றி புகழ வேண்டும் என்று இத்தனை 1000 பேரை கவர்மெண்ட்டில் வேலைக்கு எடுத்து சம்பளம் கொடுத்து ஒரு மாபெரும் சிறப்பான பணியை செய்தார் தாவீது மன்னன். ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கண்டிப்பாக கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்பட வேண்டும் என்பதை, இன்னென்ன பிரகாரமாய் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய ஆலயத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து தன் கர்த்தரிடம் போய் சேர்ந்தான். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்மையும் கர்த்தர் அழைச்சிருக்கார். வாட் ஆர் வி டூயிங் டுடே? ஆர் வி சரண்டரிங் டு காட்? நம்ம இன்றைக்கி ஆண்டவர் கையில் என்ன சொல்கிறோம்? கர்த்தர் நமக்கு எந்த பணி கொடுத்திருக்கிறார்? வாட் இஸ் த ஒர்க் தட் காட் ஹஸ் கிவன் டு அஸ்? கர்த்தர் இன்றைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? கர்த்தர் நமக்கு இன்றைக்கி என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறார்? கர்த்தர் கொடுத்ததை வெற்றியாக பண்ணோம் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோமா? இல்லை என்றால் அவர் பணிக்கு பதில் சொல்லிவிடலாம் என்று இருக்கிறோமா? இல்லை மகனே, அவர் நம்மை அழைத்த அழைப்பு பெரியது. எனக்கு வயசாயிருச்சியான் ரீசன் சொல்வதற்கு முன்பதாக உன் வயதை, நீ எதை செய்தாயோ அதை செய்யக்கூடிய வயதில் இருக்கிறவர்களை அழைத்து அவர்கள் கையில் பொறுப்பு ஒப்புவி. அதற்கு முன்பதாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடு, க்ளோஸாக கூட்டி கொண்டு போ, சொல்லி கொடுங்க. கர்த்தருடைய சந்நிதியில் நாம் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். த பவர் ஆஃப் டெலிகேஷன். கிழவனாய் இருந்த தாவீது கர்த்தருடைய பணிக்காக இவ்வளவு அர்ப்பணித்தான். வாங்க தேவஜனமே, நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட போகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய இந்த பணிக்கு நான் சொன்னது போல் முதலாவதாக பிரித்தெடுத்து கொள்ள போகிறோம். We are going to separate ourselves. ரெண்டாவதாக அவர் கொடுத்த பணியை கையில் வாங்கி கொள்ள போகிறோம். We are going to receive it. மூன்றாவதாக accountability. பொறுப்புள்ளவர்களாய் மாறி கணக்கு கொடுக்கிற அளவுக்கு வரப்போகிறோம். இந்த அர்ப்பணம் கர்த்தருடைய பணியை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் முன்னேறி செல்லும். எங்கெங்கெல்லாம் நாம் நம்முடைய கடமையை தவறுவதில் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் இன்னும் விழுந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு ஆடு மேய்ப்பனாய் பிறந்த தாவீது இன்றைக்கு அரசனாய் இருக்கிறான். அவன் கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரே காரியம் உண்டு, பொறுப்பு. எல்லாவற்றையும் பொறுப்பாய் செய்தான், தன் தேவனுக்கு, தன் குடும்பத்துக்கு, தன் நாட்டிற்கு, தன் ராஜ்யத்துக்கு என்று. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட அர்ப்பணித்தோம்னா நம்முடைய நிலைமை எவ்வளவு குறைவுள்ள நிலைமையாக இருந்தாலும் நம்மை நடத்தவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோர் இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன்.
சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரத்தோடு ஆண்டவரை எந்தெந்த வார்த்தைகளோடு எங்களை பலப்படுத்தி தேற்றி அப்பா உம்முடைய ஊழியத்திற்கு என்று எங்களை பிரித்து எடுத்தீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி நம்முடைய கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் சுயமாய் ஒன்றும் பேசக்கூடாதபடி தெய்வ சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிப்படும்படியாக எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்கப்பா. முழுவதும் முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பலப்படுத்தி பாதுகாத்து நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அம்ராமின் குமாரர் ஆரோன், மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், தாவீது தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அநேக லேவியர்களையும் ஆசாரியர்களையும் பிரித்து எடுத்து அந்த ஊழியத்திற்கு நியமிக்கிறார். ஏனென்றால் தாவீதின் இருதயம் தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியத்தோடு நிறைந்திருக்கிறது. தன்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் இன்றும் நன்றி பலிகளும் துதி பலிகளும் தேவனுடைய ஊழியம் எப்பொழுதும் நேர்த்தியாக நடக்க வேண்டும் என்று அந்த வாஞ்சியுள்ள அந்த இருதயத்தை தாவீதுக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட இந்த வசனங்களை படிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் இந்த நாளிலும் தம்முடைய ஜனங்களாக நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ஆனால் நாம் தேவனுக்கு என்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை தேவனுடைய ஆலயமாய் இன்ற நாள நாமே நாம் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிற நாம் நம் தேவனுக்கு என்று எந்த காரியங்களை நாம் ஏறெடுக்கிறோம்? அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட நாம் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறோமா? இல்லை பின்வரும் சந்ததிகளை அவருடைய ஊழியத்திற்கென்று நாம் ஆயத்தப்படுத்துகிறோமா என்று பார்த்தால் நாம் வீணாய் விருதாவாய் நம் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறதை போல தோன்றுகிறது. இந்த இடத்துல என்னுடைய சாட்சியம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் செல் குரூப்பை ஜெபக்குழுவை ஸ்டார்ட் பண்ணி நடத்தணும்னு சொல்லுவாங்க. நானும் அநேக நேரத்தில் அந்த கேள்வி எனக்குள்ளாக எழுந்திருக்கும், ஜெபக்குழுவை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம போய் யார்கிட்ட சொல்கிறது, நம்ம போய் யாரை ஆயத்தப்படுத்துறதுன்ற கேள்வி இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். ஞாயிறு ஆராதனை முடிச்சுட்டு இந்த வழியை நான் கடந்து போகும் பொழுது வெளியில் ஒரு பிட் நோட்டீஸ் பார்த்தேன். ஒரு MLM மார்க்கெட்டிங் அதை பற்றி ஒரு ஆடு பார்த்தேன். ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். வெளி உலகம் ஒரு நபர்களை சேர்த்து பின்பதாக 2 பேர் 3 பேர் 4 பேர் என்று அவர்களுடைய நிர்வாகத்தை விரிவுபடுத்த அவர்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது எனக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நீ ஜெபக்குழுக்களை நடத்தி அநேக மக்களை எனக்கென்று ஆயத்தப்படுத்தவும் தேவனுடைய ஊழியத்தையும் செய்யவும் நீர் ஆயத்தப்பட மாட்டாய் என்ற கேள்வி ஆண்டவர் எனக்குள்ளாக கேட்டார். இந்த வசனங்களை படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்குள்ளாக பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வருது. இதனால் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிற நாம், ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்கிறோமா? இல்லை அநேக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அவர்களை ஊழியத்திற்கு என்று நாம் ஆயத்தப்படுத்துகிறோமா? இல்லை ரட்சிக்கப்படாத ஜனங்களை ஆண்டவரை ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக மாற்ற நாம் என்ன முயற்சிகளை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த நாளில் இந்த கேள்விகள் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் தேவனுடைய பாதத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நம்மை பிரித்து எடுத்துக்கப்பட்ட தேவனுடைய ஆலயமாகிய நம்மை நாமே பரிசுத்தமாய் காத்து கொண்டு தேவனுக்கென்று நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் ஏறெடுக்கும் போது அவருடைய ஊழியத்தை நாம் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்றும் அநேகரை தேவனுடைய ஊழியத்திற்கு என்று நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தை தேவனுடைய பாதத்தில் நாம் அர்ப்பணிப்போமா? நாம் முன்பதாக கடந்து வருவோம். நம்மை நாமே தேவனுக்கென்று அர்ப்பணிப்போம். அவருக்கு என்று சொந்த ஜனமாக
மீண்டுமாக பிரித்தெடுக்கப்பட்ட நாம் அவருடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாக அவருடைய ஊழியத்தை நாம் விரிவாக்கம் செய்யும்படியாக இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் தம்மை நம்ம பலப்படுத்தும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் முன்பதாக கடந்து வருவோம். உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, அர்ப்பணித்தே அப்பா பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கென்று பிரித்து எடுக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கு என்று பிரித்து எடுக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, இதுவரை எங்கள் வாழ்க்கையில அப்பா உம்முடைய ஊழியத்தை குறித்து நாங்கள் அசட்டையாய் இருந்திருந்தோமானால் ஒரு விசையாக எங்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவர் உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா தாவீது இருதயத்தில் இப்படி தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இருந்ததோ, இந்த நாளிலும் எங்கள் ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ளாக காணப்படும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்போ உமக்கென்று எழும்பி நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட இந்த ஊழியங்களை செய்ய இன்னும் அநேக பேர் உமக்கென்று நாங்கள் ஆயத்தப்படுத்த என் தேவன் தாமே எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, தொய்ந்து போன இருதயம் உள்ளவர்களாக காணப்படுகிற நாங்கள் அப்போ ஊழியத்தில் ஆண்டவரை செய்ய முடியாதபடி அப்பா சோர்வற்று போயிருக்கிற எங்களை நீர் பலப்படுத்துவீராக. ஓரி பலரோ ஓஷபர பாந்தர பாக்கர பரபரபா ஓரி பாபா 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 பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீங்க இறங்கி வாங்கப்பா. அப்பா உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக, இன்னும் அநேகருடைய ஊழியத்திற்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக என் தேவனாகிய கர்த்தாவை இந்த நாளில் எங்களை நீர் பலப்படுத்துவீராகப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் என்ற இந்த வேத வசனத்தின்படி இந்த நாளில உம்முடைய ஜனங்களாக பிரித்தெடுக்கப்பட்ட எங்களை உம்முடைய ஊழியத்திற்கென்றும் இன்னும் அநேக பேரை உம்முடைய ராஜ்யத்திற்கென்றும் எங்களுக்கு பின்வரும் சந்ததிகளையும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆயத்தப்படுத்தக்கூடிய இருதயத்தையும் பலத்தையும் இந்த நாளில் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நாங்கள் அசட்டையாக எண்ணி இருந்தால் ஒரு விசையாக எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயத்தின் நினைவுகளை அப்பா நீங்க மாற்றி போடுங்கப்பா. உம்முடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ளாக எழும்பக்கூடிய கிருபையை தாங்கப்பா. உம்முடைய ஊழியத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ளாக எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த நாளை கேட்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொருவரும் நாங்கள் ஆயத்தப்படுத்தக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்க டாடி. எங்களை அப்பா இந்த வேளையில உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்கள் கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக அப்பா இந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சகல துதி கன மகிமையும் ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் நேர்த்தியாய் செய்வோம். இன்னும் அநேகரை ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்றும் அவருடைய ராஜ்யத்திற்கென்றும் நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. ஆமென். ஷாலோம்.